எப்படா அந்த நாள் வரும் நான் ரொம்ப வரான்டா. டேய் சுடா டேய். எல்ஷேப் பண்ணல 2 பேர் இருக்கானே டேய். எல்ஷேப் பண்ணலாம்டா இருக்கு. எப்ப பார்த்தாலும் கேமே விளையாண்டுட்டு இருக்காம ஒழுங்கா சாப்பிட்டு தூங்குடா. டேய் நீ ஒருத்தனா இருக்க, நீ தான்டா சுடணும் டேய். டேய் தம்பி, கதவை எவ்வளவு நேரம் தான் தட்டுறது? வந்து டீ எடுத்துக்க. எப்ப பார்த்தாலும் கேமே ஆடிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என்னைக்காச்சும் வெளியே போய் விளையாடுறியா? டேய் எல்ஷேப் பண்ணல 2 பேர் இருக்கானே டேய். டேய் நீ ஒருத்தன் வரான்டா. டேய் சுடா டேய். எல்ஷேப் பண்ணலாம்டா இருக்கேன். என்னோட மெசேஜ் வந்துச்சு, சார்ஜர் இல்லை, டைம் இல்லை. இதில் மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப். சரி கதையை ஆரம்பிக்கலாமா? இப்போ இருக்கிற பசங்களாம் வீக்கெண்டானாலே போதும் கிளப்பிங்கு, டேட்டிங்கு, பார்ட்டி, சினிமா, பார்க்குன்னு போனாங்க. ஆனால் நாங்களாம் அப்போவே எப்படி இருந்தோம்? இந்த மொட்டை தலையோட சைக்கிளை ஸ்கிட் அடிக்கிறானே அவன் தான். கொஞ்சம் மாசின்லாம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போலாம் எந்த பஞ்சாயத்து வருமோ இல்லையோ, ஆனால் எங்களுக்குள்ளே யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் பேட்டிங்கு, பேட்டை வச்சு மறைச்சா இருக்கட்டும், ஸ்டெம்பே இல்லைனாலும் சைக்கிளை ஸ்டெம்ப் ஆக்கிறதும், ஏன் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆள் கூட சிங்கிள் ஸ்டெம்ப் தான். ஃபீல்டில் நீ தான் செட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்களுக்கு பெரிய பேட்ஸ்மேன் 6 அடிக்கிறதா இருக்கட்டும். சில நேரம்லாம் ஸ்டொக் வச்சுட்டு ரன் விடுவோம். ரன் அவுட் ஒத்துக்கவே மாட்டானுங்க பசங்க. நான் அவுட்டே ஆனாலும் இல்லை அவுட் இல்லை. அப்போ அந்த டிஆர்எஸ் போடுவோம் பாருங்க எங்களுக்குள்ளேயே, ரீப்ளே மாதிரி. நம்ம அவுட் ஆயிருப்போம் தான், ஆனால் நாங்கள் அவுட் இல்லைன்னு கெஞ்சுவோம் கடைசி வரை. சில நேரம்லாம் மேட்ச் ரொம்ப க்ரூஷியல் ஆயிரும். கேட்சா பிடிக்காதெல்லாம் கேட்ச் பிடிப்பான். லாஸ்ட் பால் 6 அடிச்சா தான் மேட்ச் முடின்ற நேரத்தில் பேட்ஸ்மேன் ஹெலிகாப்டர் சட்டுன்னு முடிக்கும் போது நாங்கள் கொண்டாடாத கொண்டாட்டமே இல்லை. சில நேரம் 6 அடிச்ச பாலாக தொலைஞ்சு போயிடும். அது தேடுறதுக்குனே 2 பேர் போவானுங்க. தொலைஞ்சது என்னமோ 1 பால் தான், ஆனால் அவங்க கையில் கிடைக்கிறது இன்னும் 2 பால். அப்புறம் வாலிபால். பாசிங் இந்த கேமில் எங்கள் டீம் அவுட் ஆகணுன்னே ஆப்போசிட்டில் வர பிளேயருக்கு அடிப்பாங்க பாருங்கள் கையை. அந்த டயத்துலலாம் தோணும், எப்படா அவனுங்களாம் அப்படி விளாட்றானுங்க. ஆனால் அதுவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அதெல்லாம் நாங்கள் அப்போ தான் கற்றுக்கிட்டோம். வாலிபால்னு வந்துட்டா போதும், அது ஒரு ஃப்ரெண்டு செம்மையாக விளாடுவான். ஆப்போசிட்லேயே பால் விட்டாலும் அவன் தலையில் அடிச்சுமா, அப்படியே விளாண்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள் ஜாலியாக. டைம் போகிறதே தெரியாது. இப்போ ஃபுட்பால் எங்கிட்ட இருக்கிறது என்னமோ வாலிபால் தான், ஆனால் நாங்கள் அதை வச்சா எல்லா கேம் ஆடுவோம். த்ரோ பால், வாலிபால், என்னென்னமோ ஆடுவோம். அப்போலாம் கேம் ஃபுல்லாக ஃபயர் மூட் தான், என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஃபுல்லாக எத்திக்கிட்டே இருப்பானுங்க பசங்க. பாஸ் பண்ணு பாசிங்காக இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், ஃபுல் ஃபயர் தான். டக்கிலேருந்து எல்லாமே இன்டர்நேஷனல் பிளேயர் மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பானுங்க இன்னொன்று கிரவுண்டில். ஃபுட்பால்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல தீயாயிருவான். இன்னைக்கு இருக்க பசங்களாம் நீ மெசேஜ் பண்ணல மச்சான், நீ வேணும் உனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு போயிடறானுங்க. ஆனால் அன்றைக்கெலாம் எதுக்கு சண்டை போடனே தெரில, ஆனால் நீங்கள் நினச்சா சிரிப்பாக இருக்குது. அப்படி அடிச்சுட்டு இருந்துட்டோம், அடுத்த கேம் வந்துட்டா நீ என் டீம்டா நான் உன் டீம்டான்றது. ஃபைட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஃபைட்டில் பாருங்கள் ஃபைட்டை. கண்ணு சுமக்கணும், பல்லு கட்டிக்கணும், முஷ்டிச்சு விரட்டணும், நாடி ഞരമ്പ് വലിഞ്ഞു മുറുകണം, പേശികളാകെ ഉരുണ്ട് കയറണം, ചങ്കിനകത്ത് താളമട്ടിക്കണ്ട്, തകിട്ട മേളമട്ടിക്കണം. விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் எப்படி கேமியோ எங்கள் லைஃப்லையும் தாஜ்மஹால் இருக்கு. அப்போ ஆடுவோம், ஆனால் அந்தளவுக்கு அடிக்கலாம். அதுலேயும் ஒரு தெப்பான், குட்டையா உள்ளியா, அவன் கேம் உள்ள வந்துட்டானா போதும், எவனாலே அவுட் ஆக முடியாத விளாண்டுட்டு இருப்பான். ஒரு பாலை வச்சு இத்தனை கேம் ஆனால் அந்த பால் எப்படி சும்மா இருக்கும், அதுவும் பஞ்சர் ஆகிடும்.
இப்போ இருக்க பசங்களாம் எதுனாலும் கிழிஞ்சாலும் தூக்கி போட்டுறானுங்க, அது எதுன்னு கூட பார்க்காம. ஆனால் நாங்களாம் அந்த பால் பஞ்சர் ஆனாலும் ஒரு முட்டையை வாங்கி உடச்சி ஊற்றி அதை கலக்கி அதை போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம் திரும்பவும். இப்போலாம் 7 ஷாட்னு வந்துட்டாலே கல் அடிக்கிறது தான். இந்த கல் அடிக்கிற சந்தோஷம் நீங்கள் இது கிடைச்சா கிடைக்காது. கல் அடிச்சுட்டு ஓடுவான், திடீர்னு அவன் எறிவான், யார் டீமு யார் மெம்பர்னே தெரியாது, தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்போம். ஒருத்தலாம் எரியக்குள்ளேயே விழுந்துருவான், மண்டையில் போடுவோம். என்ன இதெல்லாம் வழக்கம் போல் யாருக்குனாலும் ஒரு ஆளுக்கு மண்டையில் அடி போட்டுரும். அதில் திரும்ப எவனாவது மாட்டி அவனுக்கு தேய்ச்சி விட்டு அவனுக்கு தலையில் தண்ணி ஊற்றி விட்டு பார்த்துப்பானுங்க பசங்க. 7 ஷாட்னு வந்துச்சுன்னா ஒருத்தன் சலிச்சவனே கிடையாது. இங்கெல்லாம் வயசுலாம் மாற்று கிடையாது, அவன் யார் ஆட்டம் மட்டும்தான். எல்லா கேமையும் விளாண்டுட்டு கடைசியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம் பாருங்க. அந்த 10 நிமிஷம் பேச்சு தான் அந்த 2 நாள், அந்த அடுத்த 2 வாரமோ 3 வாரமோ அது ஃபுல்லாக அந்த பேச்சு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். இன்றைக்கெல்லாம் பசங்க மன நிம்மதி இல்லாமல் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த பேச்சு தான் பெரிய மன நிம்மதியே. இப்போது இன்னைக்கு என்னடா திடீர்னு ட்ரெஸ் மாத்திரான்னு பார்க்குறீங்களா? எப்போயோ பழைய ஃப்ரெண்டு பழைய ஃபோட்டோ அனுப்புனது இன்றைக்கி போய் கிரவுண்டை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. கிளம்பி போய் கிரவுண்டை பார்ப்போமே. இத்தனை வருஷத்தில் இந்த கிரவுண்டு எப்படி இருக்குன்னே பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் போய் பார்க்க போகிறேன். அந்த கிரவுண்டு இருக்கான்னு தெரில, இல்லை கிரவுண்டு இருக்க இடத்துல வீடு கட்டிட்டாங்களான்னு தெரில. ஆனால் கிரவுண்டை பார்க்கணுன்னு ஆர்வம். இன்றைக்கி நான் என்ன தான் காலையிலையும் நைட்டும் ஃபுல்லாக கேம் பண்ணாலும் அந்த சந்தோஷம் என்கிட்ட இல்லை. டைமும் சுச்சுவேஷனும் எங்கள் லைஃப்பில் ரொம்ப ப்ளே பண்ணிடுச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் விளாடணும்னு ஆசை தான், ஆனால் யாருமே டச்சில் இல்லை. நானும் ஒரு வாரத்தில் பைக் சாவிலாம் எடுத்துகிட்டு செருப்புலாம் மாட்டிட்டு பைக் எடுக்கலான்னு போனேன். அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, கிரவுண்டுலாம் போயிடுச்சுன்னா பசங்க யாரும் விளாட போயிட்டாங்க. சரி இருந்தாலும் நெஞ்சை கல்லாக்கிட்டு கிரவுண்டை பார்க்க போனேன். எப்போடா அந்த நாள் வரும்னு நான் ரொம்ப நாள் இங்கிட்டு இருந்தேன். எனக்கும் கிரவுண்ட் பார்க்கணும்னு ஆசை தான், ஆனால் அது கரெக்டான காரணமே இல்லை. இன்றைக்கி அவன் அனுப்பின ஃபோட்டோ இப்போ என் கிரவுண்டை பார்க்க ஆசை வந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக கிரவுண்டை நெருங்கிட்டேன். கிரவுண்டு நெருங்க என் நெஞ்செல்லாம் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக கிரவுண்டுக்கிட்டே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிரவுண்டை பார்த்தோன்னே பழைய தாட்ஸ்லாம், வண்டி நிப்பாட்டினோடனே நான் விளாண்ட ஞாபகம், அங்கே நான் நின்றது, கேட்ச் பிடிச்சது, 6 அடித்தது. ஒரு ஜென்ரேஷனில் ஒன்று அழியுன்றாங்க, அது உண்மை தான் போல். இப்போ இருக்க பசங்களாம் வெளியே போய் வீக்கெண்ட்லாம் அது மாதிரி விளாட்றது இல்லை. எல்லோரும் PUBG ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாக அங்கங்கே விளாட்டு தான் இருந்தாங்க. இதே கிரவுண்டில் ஒரு வாரத்துக்கு ஆளே விளாட இடமும் கூட்டமும் இருந்துச்சு. இதே கிரவுண்டில் இப்போ ஆளே இல்லாமல் இருக்கும். பார்க்கும்போது எங்களோட ஞாபகங்கள், என் பசங்க, நான் எல்லாம் வந்துச்சு. என்னமோ தெரில, இன்றைக்கி நான் அந்த கிரவுண்டை பார்க்கணுன்னு தோணியிருக்கு. திரும்ப நான் யாருன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி தான் நிறைய நேரம் இந்த கிரவுண்டு தான் என்னை யாருன்னு திரும்ப உணர வச்சுருக்கு. நான் சோகமாக இருந்தாலும் கிரவுண்டு தான், சந்தோஷமாக இருந்தாலும்